வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஈகை ஆண்டல் வசந்தி. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு ஏஎல்பி முறையில் ஒரு ஜாதக தகவல். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகலை. பொதுவாக கல்யாணம் ஆன புதுசில் எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? கணவன் நண்பாக இருக்கணும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும், சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இப்படி இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த பொண்ணோட வாழ்க்கையில் அந்த மாதிரி சந்தோஷம் எதுவும் இல்லை. கணவன் மேலே அதுக்குன்னு விருப்பம் இல்லை, கணவன் குடும்பத்து மேலேயும் விருப்பம் இல்லை. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை இல்லையே அப்படிங்கிற மனக்குறை மட்டும் அதிகமாக இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதே நேரத்தில் தான் என்னை பார்க்க அம்மாவும் பொண்ணும் வந்திருந்தாங்க. ஜாதகத்தை வாங்கி ஏற்பி முறையில் ஆய்வு பண்ண ஆரம்பித்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இவங்களோட ராசி அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் மேஷ ராசியில். இப்போ ஏஎல்பி பார்த்திங்கன்னா மீன லக்னம் போயிருந்தது. இந்த நேரத்தில் சூரிய தசையும் அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. சரி, முதல்ல குருவை பார்த்தோம். இப்போ குரு பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாங்க. அதனால் இந்த பொண்ணோட சிந்தனை முழுவதும் குடும்பம், உறவுகள், படிப்பு, குழந்தை பாக்கியம், வீட்டு சூழ்நிலை இதை பற்றி தான் இருக்கும். சின்ன விஷயத்தை கூட மனசுக்குள்ளே போட்டு குழம்புற மாதிரி அமைப்பு இருந்துச்சு. இதனால் மன அழுத்தமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. அடுத்து சூரியனை பார்த்தோம். கணவனோட நிலையை சூரியன் மூலம் பார்க்குறப்போ அவரோட கவனம் பெரும்பாலும் வேலை, அதோட பொறுப்பு அதுதான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அவரை அன்பு இல்லாதவர் கிடையாது. ஆனால் வேலைக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் அதிகமாக இருந்ததுனால இந்த பொண்ணு மேலே சரியான அக்கறை செலுத்த முடியல. அதனால் இந்த பொண்ணுக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னை சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. அடுத்து குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அங்கே பார்த்திங்கன்னா உடனடியாக எதுவும் மறுப்பு தெரியல, ஆனால் கொஞ்சம் தாமதம் இருக்கிற அமைப்பு மட்டும் தெரிஞ்சிச்சு. குறிப்பாக கேதுவோட தொடர்பு குழந்தை பாக்கிய விஷயத்தில் சில தாமதங்களை காட்டுச்சு. அதனால் நான் நேரடியாகவே சொல்லிட்டேன், பயப்படாத, குழந்தை பாக்கியம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் காலம் தாமதமாகும், நல்ல டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஒரு முக்கியமான விஷயமும் சொன்னேன், கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே வீட்டு பெரியவர்களும் அதிகமாக தலையிடக்கூடாது. அவங்க அழைச்சா கூட நீங்கள் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் எதையும் கேட்காம நல்லா கவனித்து அவங்கள அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையிலே வாழ விடுங்க, நீங்கள் எதுவும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, இதுக்கு தீர்வாக மலர் மருத்துவம் என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தா, இந்த பெண்ணோட மனநிலையை பார்த்தா ஒரு காரணமும் இல்லாமல் மனசுக்குள்ளே சோகம், கவலை, நம்பிக்கை இல்லாமல் அது மாதிரி இருந்தது. அதனால் மஸ்டர்ட் அப்படிங்கிற மருந்தும், அதே மாதிரி கணவர் மேலே அதிக எதிர்பார்ப்பு, என்னை இன்னும் நல்லா கவனிச்சுக்கணும், என்னை புரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு ஏக்கம் மட்டும் இருந்தது. அதனால் சிக்கரின்ற மருந்தும், எதிர்காலம் பற்றிய பயம் இருந்துச்சு. குழந்தை பிறக்குமா, இல்லை வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற கவலை அதிகமாக இருந்ததுனால மெமுலஸும் கொடுக்கப்பட்டது. அதோட இந்த ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூடுதலான ஒரு மலர் மருந்தும் சேர்த்து அதை கொடுத்துருந்தேன். இங்கே ஒரு 2 கிரகம் மட்டும்தானே பார்த்தோம். இன்னும் முழுசாக ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அதுக்கான தீர்வாக சில மருந்துங்களும் சேர்த்து கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து திருத்தங்களும் அங்கே சொல்லியிருந்தேன். ஏன்னா ஜாதகமும் காட்டுச்சு. குறிப்பாக கட்டிலோட அமைப்பு, தூங்குற திசையில் சில மாற்றங்கள் மட்டும் ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த மலர் மருந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சில நாட்களே அப்படி சூழ்நிலை மாறி கணவன் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு போயிட்டாங்க. இப்போது குடும்பத்தோட சூழ்நிலையும் கொஞ்சம் நல்லா இருக்குது, என்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க, எனக்கு என் மாமியார் எல்லாருமே அவங்க வீட்டு குடும்பம் எல்லாமே நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாதகர் சொல்லியிருந்தாங்க. இந்த ஜாதகத்திலேருந்து நாம் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கணவனும் இல்லை மாமியாரும் இல்லை. சில நேரம் நம்மளுடைய மனநிலையும் நம்மளுடைய எதிர்பார்ப்பும் கிரகங்களும் தான் காரணம். இந்த 3 சேர்த்து தான் ஒரு பிரச்சனையே பெருசாக காட்டும். நம்ம அதை சரியான முறையை ஆய்வு பண்ணி சரியான வழிகாட்டல் கொடுத்தோம்னா வாழ்க்கை மறுபடியும் அழகாக மாறிடும். இதுதான் இந்த ஜாதகம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். இந்த ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.